கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்பு வைக்க போகிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ராஜராஜன் என்ன பண்ணுறாருனா, கார்த்தி சொல்கிறாரு, மாமா இந்த மாதிரி என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது அந்த மருது அவ்வளோ கேடியாக என்ன பண்ணியிருக்கான், அவன் வராமல் வேற எவனுக்கிட்டேயோ காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்லி சொல்லியிருக்கான். அதனால அவன் மாட்டாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மயில்வாகன சொல்கிறாரு, என்னம்மா சகல இது இப்படிலாம் ஆயிடுச்சு, நாங்கள் எப்படியோ அவன் மாட்டிடுவான், இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம் இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு, ஆனால் நீனவோ இப்படி சொல்கிறிய அப்படின்னு சொல்லும்போது, அதான் மாப்பிள்ளை எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஜராஜன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் இந்த சாமுண்டீஸ்வரிக்கு அறிவே இல்லை, இப்படி ஒரு கெட்டவனை போய் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறா, இதை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஏன் நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அதுபடி கேட்டு பண்ணால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, சரி மாமா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி மகளிர் ஆணைய மையமுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கால் பண்ணால் இந்த மாதிரி விருப்பமற்ற ஒரு செயலை செஞ்சால் பெண்ணுக்கு எதிராக அவங்க கண்டிப்பாக தட்டி கேட்பாங்க. மட்டும் இல்லை, அப்பா அம்மாவாக இருந்தாலுமே பெண்ணுக்கு எதிராக விருப்பமற்ற ஒரு காரியத்தை அவங்க எதிராக செஞ்சால் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லும் போது, அப்போது உடனே ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்தி மயில்வாகனும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஊர் தலைவி சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு ரேவதி விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் அதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ராஜராஜன் கால் பண்ணுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க மாப்பிள்ள, நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் வந்தால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட அந்த அதிகாரிங்களாம் உள்ளே வந்துட்டாங்க மண்டபத்துக்கு. நேராக உள்ள முன்னாடி, அதாவது எல்லா ஜனங்க முன்னாடி நின்று பார்த்திங்கன்னா எல்லாரும் கிளம்புங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நேராக சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு என் பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி மகளிர் உரிமை மையத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், இந்த மாதிரி தகவல் வந்திருக்குன்னு சொல்லும் போது, அந்த தகவலை யார் சொன்னா உடனே சாமுண்டீஸ்வரர் என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை தான் முறைக்கிறாங்க, இவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜராஜன் அப்படின்றது தெரியாது. ராஜராஜன் ஐடியா கொடுத்தாலும் ரேவதி பொய் சொல்லிடுறாங்க, நான் விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதிக்கு கல்யாணம் ஏற்பாடு தடபுடலும் நடந்துட்டு இருக்குது. நம்மளோட கார்த்தியும் என்ன பண்ணுறாருன்னா என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல, எப்படி தான் நிறுத்தன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு. ஆனால் நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் நம்ம மாமா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காகவாது கார்த்தி போராடிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்மளோட மயில்வாகன சொல்கிறாரு, சகல நீ இவ்வளோ கஷ்டப்படுற, ரேவதியும் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ உன்னை நம்புறா, கண்டிப்பாக நம்ம மாமா கல்யாணத்தை நிறுத்தி அவர் தான் தாலி கட்டுவார்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருது பற்றின ஆதாரத்தை சேகரிக்கவே முடியல கார்த்தியால். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த உரிமை மையத்திலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு நான் விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி எப்படி தான் ஆதாரத்தை சேகரித்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, மணமேடையில் வர வழி இல்லாமல் யோசிச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கும் போது, தாலி கட்ட நேரம் நெருங்கும் போது ரேவதி பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நிப்பாட்டி, ரேவதிக்கு தலைவலி வருது, அந்த டைமில் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எல்லா ஞாபகமும் ரேவதிக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு எதுக்கு கல்யாணம் இன்னொரு வாட்டி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ரேவதி என்னென்னவோ பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா எனக்கு எதுக்கு கல்யாணம், ஏற்கனவே எனக்கு கார்த்தி மாமா தானே எனக்கு நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, திருப்பி எதுக்காக இவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி கடை முடிஞ்சு போச்சு. பழைய ஞாபகம் திருப்பி வந்ததுனால நம்மளோட ராஜராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்ற முடியலனாலும் கடவுளே இந்த மாதிரி பழைய ஞாபகத்தை திருப்பி கண்டுபிடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்க, கார்த்திகிட்ட ஓடி போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா செஞ்ச தப்பு, கூடவே நானும் உடந்தையாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல இதெல்லாமே நீ தெரிஞ்சு பண்ண, உன்னோட நிலைமை என்னன்றது எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும் போது
முதல்ல ரேவதிக்கு ஃபஸ்ட்டு வந்து தாலி கட்டும் போது கார்த்தியை பார்த்தாலே வந்து ரேவதிக்கு பிடிக்காது. கல்யாணம் ஆகிட்டு கூட உன்னோட சேர்ந்து நான் வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி அம்மா வந்து சொன்னாங்கன்றதுக்கோசம் கல்யாணம் வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்த்தி வேணும்னு வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த மையத்துக்கு கூப்பிட்டதுக்கு பதில் இவங்க டைவர்ஸ் கேஸே ஓடிட்டுருக்கு, அதையே வந்து எடுத்து விட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ சாமுண்டீஸ்வரி இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இது சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.